11 மணிக்கு ஃபோன் வந்து பார்த்தேன். மடியில் பார்த்தாரு. என் பேர் வந்து டைரியில் எழுதி வச்சாரு கிஷோர்ன்ட்டு. என்ன படிக்கணும்னு அப்பா ஆசை? இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 11 மணிக்கு ஃபோன் வந்து பார்த்தேன். எழுப்பி பார்த்தேன். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அவங்க 1 மணி எப்போ பேசினார் உங்கள்கிட்ட கடைசியா? எப்படி இருந்தார்? 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். ஓரளவுக்கு உட்காந்து விடாது டீ வேண்டாம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுத்துருக்காரு. சுடு கிளியாக டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? இல்லை பள்ளி போயிருக்கு அப்படின்ட்டு அது ட்ரீட்மெண்ட் பார்த்துங்களா இருந்தாங்க. வீட்டிலே இருந்துட்டாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் கடைசி எப்போ பேசுனீங்க? அதுக்கு இன்டர்நெட் பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என் வயசு கல்வி கொடுத்துருக்காரு. கை எப்படி ஒன்று வார்த்தை என்கிட்ட பேசின வார்த்தை. யூடியூப்லேருந்து யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? பணம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? அது வர வந்து கொடுத்துட்டு போனார், பார்த்துட்டு போனார். நல்லா ஆகிட்டா வாங்க உங்களுக்கு ஹோட்டல் வச்சுட்டாரு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட்டே ஏறி போயிட்டார். அவர் அடுத்த யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு ஏதாவது முன்னுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்பா எப்போ என்ன ஆச்சு? அது வந்து ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க. ரத்தம் வந்துட்டு அவர் இருக்க மாட்டார். முந்தானத்துலாம் கூட்டின்னு வந்தோம். பார்த்தா நேற்று நைட்டு இறந்துட்டாங்க. தூக்கத்துலேயே அப்படி இறந்துட்டாங்க. மொத்தமாக 11 மணி இருக்கும். 11 மணிக்கு நாங்கள் மேக்ஸிமம் பார்க்கணும். நீங்கள் எப்போ அப்பட்ட கடைசியாக பேசுனீங்க? நேற்று சாயந்தரம் ஒரு மதியானம் மடியில் பார்த்தாரு. என் பேர் வந்து டைரியில் எழுதி வச்சாரு கிஷோர்ன்ட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இதெல்லாம் சொல்லுவோம். மடியில் படுத்துக்கிறேன் சைக்கிள் காட்டினாரு. பாப்பா படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சு ஜூஸ்லாம் கேட்டால் ஜூஸ்லாம் டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை இன்னும் செலவாகும் சொன்னாங்களா? பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் அவர் உடம்பு தாங்காது சொன்னால் நாங்கள்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். இப்போயே இருக்கட்டும் அப்படி விட்டோம். பார்த்தா தவறிட்டோம். உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாவது சொல்லியிருக்காரா உங்கள்கிட்ட? அதான் ஃபஸ்ட்டு ஒரு மீடியாவில் சொல்லியிருக்காரு. இன்ஜினியர் ஆகலாம் ஆசைப்பட்டாரு. அதுதான் இது குடிப்பழக்கம் தான் காரணமா? அப்பாவுடைய இறப்புக்கு குடிப்பழக்கம் தான் காரணமா? அந்த கல்லீரல் எப்போ நிறுத்தினாருப்பா? எப்போ நிறுத்தினாரு? ஏன்னா அது வந்து அந்த வயிறு உப்பிச்சுல அது அப்போதுலேருந்து குடியை விட்டாரு. ஹாஸ்பிட்டல் டைமாக தான் இன்ஜினியர். எப்போ வந்தார் விஜய் சித்து? விஜய் சித்து ஒரு 2 மந்த் இருக்கும். வந்து பார்த்துருக்கோம். வந்து எல்லாமே வந்து செஞ்சுட்டே போயிட்டேன். நீங்கள் யாருக்கும் எதுவும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து நம்ம விஜய் ரமேஷ் விஜய் ரமேஷ் வந்து பார்த்துட்டு போங்க. அதான் சொல்லுவேன். ரஜினிகாந்த் தான் எங்கள் அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது தெரில. ஆனால் ரஜினிகாந்த் வந்து பார்த்தா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னு விருப்பம் இல்லை இல்லை 2 வார்த்தை தான். அப்பாட்ட நீங்கள் ஏதாவது கடைசியாக பேசணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அவர் இன்னும் 2-3 வருஷம் இருப்பார் தான் நினச்சேன். சரி பார்த்தா விநாசத்தில் நாங்கள் பேசியிருந்தோம். அப்பா 2 பேர் எல்லாம் ஒரே ட்ரெஸ்லாம் போட்டுக்கலான்னு மீட் பண்ணியிருந்தோம். பேசியிருந்தோம். டொனேஷன் கொடுக்க சொன்னோம். சாப்பாடு போட்டுக்கு அம்மா என்ன சொல்றாங்க அதை கேளுடான்னா விஐபி கார்டுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். சரி பண்ணுறேன்டா அப்படின்னாரு. பார்த்தா நேற்று சைக்கிள் கேட்டான். அம்மா சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரேன்டா. என்ன வேணுமா கேள்வி நான் வாங்கி தரேன்டா அப்படின்னாரு. சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு சைக்கிள் வாங்கி தரேன் சொன்னேன். இப்பெல்லாம் உனக்கு சைக்கிள் கொடுத்து எங்களாலாம் வயிற்று இது பண்ண முடியாதுப்பா. +2 நான் ஒரு வண்டியே வாங்கி தரேன். என்ன படிக்கணும்னு அப்பா ஆசை? இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.